அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நாளைய தினம் தை அமாவாசை மற்றும் திருவோணம் நட்சத்திரம் சேருகின்ற அற்புதமான நாள். இந்த நாளில் நாம் செய்யக்கூடிய சில முக்கியமான தானங்களுக்கு கோடி மடங்கு பலன்கள் நமக்கு கிடைக்கும். சாஸ்திரங்கள்ல குறிப்பிட்டிருக்கக்கூடிய 10 முக்கியமான பொருட்களை பார்க்க போறோம். இந்த பொருட்கள் அனைத்துமே எளிமையானது தாங்க. இந்த பொருட்களில் ஏதாவது ஒரு பொருளை நாளைய தினம் தானம் செய்தாலே போதும், கோடி மடங்கு புண்ணியம் நமக்கு சேரும். பொதுவாகவே அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் நாம் செய்யக்கூடிய தானங்களுக்கு பல மடங்கு அதிகமான பலன்கள் கிடைக்கும். அதிலும் நாளைய தினம் உத்தராயண புண்ணிய காலத்தின் முதல் அமாவாசை, அதாவது தை அமாவாசை, அது இன்னமுமே சிறப்பு வாய்ந்தது. அடுத்தபடியாக நாளைய தினம் நாள் முழுவதுமே திருவோணம் நட்சத்திரம், திதி அமாவாசை, நட்சத்திரம் திருவோணமாக இருப்பது மிகவுமே சிறப்பு வாய்ந்தது. இப்படி ஒரு நாள் திரும்பவும் கிடைப்பது மிக மிக அரிது. சோ இந்த அற்புதமான நாளை நம்ம சேனலுடைய அனைத்து சப்ஸ்கிரைபர்ஸ் மற்றும் வியூவர்ஸ் தவறாமல் நீங்க பயன்படுத்திக்கோங்க. நம்ம பார்க்க போகும் அந்த 10 முக்கியமான பொருட்கள் என்ன, அதை எந்த நேரத்தில் தானம் செய்யணும்னு இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும், நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய பணவசிய முறைகளாக இருந்தாலும் சரி, குடும்ப ஒற்றுமையாக இருந்தாலும் சரி, நினைத்த காரியம் நடப்பதற்கான வழிமுறைகளாக இருந்தாலும் சரி, எல்லாமே மிகவும் எளிமையானதாக இருக்கும். அதே நேரத்தில் உடனடியாக பலன்களை கொடுக்கக்கூடியவை. அதே போலதாங்க இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தான வழிமுறை கூட மிகப்பெரிய பலன்களை நமக்கு சேர்க்க போகுதுங்க. பொதுவாகவே தானத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இன்றி நம்ம தானம் செய்யணும். அப்பதாங்க முழுமையான பலன்கள் நமக்கு கிடைக்கும். இருந்தாலும் சாஸ்திரத்துல எந்தெந்த பொருட்களை தானம் கொடுத்தால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும்னு குறிப்பிட்டிருக்காங்க. கடமையை செய், பலனை எதிர்பாராதேன்ற மாதிரி தானத்தை நம்ம செய்யணும். பலனை எதிர்பார்க்க கூடாது, ஆனால் அதற்கு நிச்சயமாக பலன்கள் உண்டு. பொதுவாகவே அமாவாசை அன்று செய்யக்கூடிய தானங்கள் நம்முடன் சேர்த்து நமக்கு பிறகு வரும் 7 தலைமுறைக்கும் போய் சேரும். இதை தாண்டி நம்முடைய பித்ருக்கள், அதாவது இறந்து போன முன்னோர்களுக்கும் இந்த தானத்தின் புண்ணியம் போய் சேரும். இதன் மூலமாக பித்ருதோஷம், முன்னோர்கள் சாபங்கள் நீங்கும். நிறைய பேருடைய வீடுகள்ல திருமண தடை, குழந்தை பாக்கியத்தில் தடை, உத்தியோகம் கிடைக்கிறதுல தடைன்னு நிறைய சுபகாரிய தடைகளை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதற்கு 3 முக்கியமான காரணங்கள் உண்டு. முதலாவதாக குலதெய்வத்தின் வழிபாட்டை சரியாக செய்யாமல் இருப்பது. இரண்டாவது பித்ருக்களுடைய சாபம், அதாவது முன்னோர்களுடைய சாபம். மூன்றாவது ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய தோஷங்கள். இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த பொருட்களை தானம் செய்தால் முன்னோர்கள் சாபம் நீங்குவது மட்டும் கிடையாதுங்க, ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய தோஷங்களும் விலகும். இதை தாண்டி பல ஜென்மங்களாக நாம் செய்த பாவங்கள் பொசுங்கி சாம்பலாகும். இந்த தை அமாவாசையை முன்னிட்டு நம்ம சேனல்ல நிறைய சிறப்பு பதிவுகளை போட்டிருக்கோம். நாளைய தினம் ஏற்படும் கிரக மாற்றத்தினால் 6 ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ராஜயோகம் மற்றும் அதிர்ஷ்டம் கிடைக்க போகுதுங்க. இதை பற்றி டீடைல்டா ஒரு வீடியோ நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். நம்ம டிவைன் ரோட் சேனல்ல லேட்டஸ்ட் வீடியோஸை நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கனாலே அந்த பதிவு அவைலபிளாக இருக்கும். மேலும் இந்த வீடியோவோட என் கார்டு மற்றும் ஐ பட்டன்லையும் கொடுக்கறங்க. இந்த வீடியோவிற்கு அடுத்தபடியாக நாளைய தினம் திதி தர்ப்பணம் கொடுக்க வேண்டிய நேரம் மற்றும் வீட்டில் படையல் வைக்க வேண்டிய பஞ்சாங்க நேரம், அடுத்ததாக பணவசியத்தை ஏற்படுத்தக்கூடிய புனித நீரை தெளிக்கும் முறை, மிகவும் முக்கியமாக நாளைய தினம் சமைக்க வேண்டிய ஒரு முக்கியமான காய்கறின்னு இது போன்ற நிறைய தகவல்களை நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். சோ தேவைப்படுறவங்க நம்ம லேட்டஸ்ட் வீடியோஸை செக் பண்ணி பாருங்க. சரி வாங்க, நாம் தானம் கொடுக்க வேண்டிய அந்த 10 முக்கியமான பொருட்கள் என்னன்றத பார்க்கலாம். அதில் முதலாவதாக இருப்பது தயிர் சாதம். அமாவாசை நாட்களில் ஒருவருக்கு நாம் அன்னதானம் செய்தாலே எக்கச்சக்கமான பலன்களை அது நமக்கு கொடுக்கும். அதிலும் குறிப்பாக தயிர் சாதத்திற்கு மிகவும் முக்கியமான ஒரு சூட்சமம் இருக்குங்க. தயிர் சாதத்தை நாம் தானம் கொடுத்தால் புண்ணியம் சேர்வதோடு கோடி மடங்கு செல்வத்தை அது நமக்கு ஈர்த்து கொடுக்கும். உடல் ரீதியான ஆரோக்கியத்தையும் பெற்றுத்தரும். குறைந்தபட்சம் ஒருவருக்கு நீங்க தயிர் சாதம் தானம் கொடுத்தால் கூட போதும். சில பேர்லாம் பார்த்தோம்னா ரெகுலரா அமாவாசை அன்னைக்கு அன்னதானம் செய்வாங்க. அப்படிப்பட்டவங்க நீங்க வேறு எந்த வகையான சாதம் கொடுத்தாலும் சரி, அதனுடன் சேர்த்து கொஞ்சம் தயிர் சாதத்தையும் நீங்க கொடுத்து
பாருங்க, உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும். அன்னதானத்தை பொறுத்த வரைக்கும் எண்ணிக்கை முக்கியமே கிடையாதுங்க. 5, 11, 21 பேருக்கு கொடுக்கணும்ன்ற கணக்கே கிடையாதுங்க. குறைந்தபட்சம் ஒரு நபருக்கு கொடுக்கலாம், அதிகபட்சம் எத்தனை பேருக்கு வேணாலும் நீங்க கொடுக்கலாம். இரண்டாவதாக நம்ம பார்க்க போவது வஸ்திர தானம், அதாவது துணியை தானமாக கொடுக்கணும். வயதான ஆதரவற்ற முதியவர்களுக்கு வஸ்திர தானம் செய்வது கோடி மடங்கு பலன்களை நமக்கு கொடுக்கும். பழைய துணியெல்லாம் தானம் கொடுக்க கூடாதுங்க. நாளைய தினம் விலை குறைவாக இருந்தாலும் பரவாயில்லங்க, புதிய ஆடையை வாங்கி தான் நம்ம தானம் கொடுக்கணும். ஆதரவற்ற முதியவர்கள் அல்லது மாற்றுத்திறனாளிகள் யாருக்கு வேணாலும் நீங்க கொடுக்கலாம். வயதான ஆதரவற்ற ஆண்கள் பெண்கள் யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். மூன்றாவதாக அதிகமான கடன் பிரச்சனையில இருக்கிறவங்க, அடகு வைத்த நகைகள் சொத்துக்களை மீட்க முடியாம தவிக்கிறவங்க சாத்துக்குடியை நீங்க தானம் கொடுங்க. இந்த சாத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் நீங்க யாசகர்களுக்கு மட்டும்தான் கொடுக்கணும்னு கிடையாதுங்க. அதாவது ரோட் சைட்ல இருக்கிறவங்க ஆதரவற்றவர்களுக்கு மட்டும்தான் கொடுக்கணும்னு கிடையாதுங்க. உங்களுடைய நண்பர்கள் அல்லது உறவினர்களுக்கு கூட நீங்க சாத்துக்குடியை வாங்கிட்டு போய் கொடுக்கலாம். சில வருடங்களுக்கு முன்பு கூட நீங்க பார்த்தீங்கன்னா கல்யாணம் முடிந்தவுடன் ஒரு சுருக்கு பையில சாத்துக்குடியை போட்டு கொடுப்பாங்க. ஏன்னா நிறைய பேர் பார்த்தோம்னா கடன் வாங்கித்தான் திருமணத்தை நடத்துவாங்க. அந்த கடன் விரைவாக அடையணும்ன்றதுக்காக தாங்க கல்யாணத்துக்கு வருபவர்களுக்கு சாத்துக்குடியை சுருக்கு பையில தானமாக கொடுப்பாங்க. எவ்வளவோ பழங்கள் இருக்கு, ஆனால் நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா தெரியும், கல்யாணத்துல சாத்துக்குடியை தான் கொடுப்பாங்க. இதுதாங்க அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய சூட்சமம். சோ வாய்ப்பு இருக்கிறவங்க நாளைய தினம் சாத்துக்குடி பழத்தை நீங்க தானம் கொடுங்க. இதற்கும் எண்ணிக்கையெல்லாம் முக்கியம் கிடையாதுங்க. எத்தனை பேருக்கு வேணாலும் எத்தனை பழங்கள் வேணாலும் நீங்க கொடுக்கலாம். நான்காவதாக பார்க்க போவது 5 ரூபாய் நாணயத்தை நீங்க தானம் செய்யுங்க. எண் 5ற்கு கடனை தீர்க்கக்கூடிய ஆற்றல் இருக்குங்க. பணவசியத்தையும் அது ஏற்படுத்தும். எத்தனை பேருக்கு வேணாலும் நீங்க தானம் செய்யலாம். ஆனால் கரெக்டா 5 ரூபாயை நீங்க கொடுங்க. ஒரே காயினா தான் கொடுக்கணும்லாம் கிடையாதுங்க. நீங்க 2 ரூபாய், ஒரு ரூபாய் வைத்து கூட நீங்க கொடுக்கலாம். டோட்டலா 5 ரூபீஸ் அதுல இருக்கணும். நோட்டா கூட நீங்க கொடுக்கலாம். எத்தனை பேருக்கு வேணாலும் இந்த தானத்தை நீங்க செய்யலாம். குறைந்தபட்சம் ஒருவருக்காவது நீங்க செய்யணும். ஐந்தாவது மிக மிக முக்கியமானது, தண்ணீர் பாட்டிலை நீங்க வாங்கி கொடுங்க. ரோட் சைட்ல இருக்கக்கூடிய யாசகர்களுக்கு நீங்க தண்ணீர் பாட்டிலை வாங்கி கொடுப்பது அந்த அளவிற்கு புண்ணியத்தை சேர்க்கும். இந்த தண்ணீர் தானத்தை பற்றியே நம்ம சேனல்ல ஒரு தனி பதிவையே அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த அளவிற்கு நிறைய மகத்துவங்கள் இருக்குங்க. அதை பற்றி பேசணும்னா இந்த வீடியோ இன்னும் லென்த்தா போயிட்டே இருக்கும். சோ 5வது பொருள் தண்ணீர். 6வதாக நம்ம பார்க்க போவது வெள்ளை மொச்சை கொட்டை. வெள்ளை மொச்சை கொட்டை கிடைக்காதவங்க நீங்க நார்மல் மொச்சை கொட்டையை கூட எடுத்துக்கலாம். அதை வேக வைத்து சுண்டல் போல செய்து வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு அல்லது யாசகர்களுக்கு நீங்க தானமாக கொடுக்கலாம். நார்மலா சுண்டலை எப்படி தாளிப்பீங்களோ அதே போல இந்த வெள்ளை மொச்சை கொட்டை அல்லது நார்மல் மொச்சை கொட்டையை தாளித்து அதை உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்க அல்லது ரோட் சைட்ல இருக்கக்கூடிய யாசகர்களுக்கு தானம் கொடுங்க. 16 செல்வங்களையும் நமக்கு வாரி வழங்கக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான். அந்த சுக்கிரனின் தானியம் இது. நாளைய தினம் வெள்ளிக்கிழமை சுக்கிர பகவானுக்கு உரிய நாள். அமாவாசையும் வெள்ளிக்கிழமையும் சேர்ந்து வருவதனால இந்த வெள்ளை மொச்சை தானம் மிகப்பெரிய புண்ணியத்தை சேர்க்கும். 16 செல்வங்களையும் ஈர்க்கும். 7வதாக நம்ம பார்க்க போகும் மிக மிக முக்கியமான பொருள் நெல்லிக்காய். அரை நெல்லிக்காய், முழு நெல்லிக்காய்னு எதை வேணாலும் நீங்க கொடுக்கலாம். மகாலட்சுமி தாயாருக்கும் குபேரருக்கும் மிகவுமே பிடித்தமான பொருள் இந்த நெல்லிக்கனி. நெல்லிக்காய் இப்போ சீசனும் இருக்கிறதுனால இதை நீங்க தானம் செய்யுங்க. குறைந்தபட்சம் 6 நெல்லிக்கனிகளை நம்ம தானம் செய்யணும். அதிகபட்சம் எண்ணிக்கை கிடையாதுங்க. ஒருத்தருக்கே கூட நீங்க 6 நெல்லிக்காயை கொடுக்கலாம். ரோட் சைட்ல இருக்க யாசகர்களுக்கு மட்டும் தான் கொடுக்கணும்னு கிடையாதுங்க. வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்களுக்கும் இந்த நெல்லிக்காயை நீங்க தானம் செய்யலாம். 8வதாக நாம் பார்க்க போகும் மிக மிக முக்கியமான விஷயம் பசுமாட்டிற்கு அகத்திக்கீரையை கொடுப்பது. அமாவாசை என்று பசுமாட்டிற்கு அகத்திக்கீரையை கொடுப்பது சகல துக்க நிவாரணி. மும்மூர்த்திகளும் முப்பெரும் தேவியர்களும் முக்கோடி தேவர்களும் வாசம் செய்யும் இடம் பசுமாடு. அந்த பசுமாட்டிற்கு நாளைய தினம் அகத்திக்கீரையை நீங்க கொடுங்க. காலை 8 மணி முதல் மாலை 6 மணிக்குள்ளாக இந்த தானத்தை நீங்க செய்யணும். 9வதாக பசுமாட்டிற்கு கோதுமை தவிடை கொடுப்பது. இதுவும் சூட்சமமான ஒரு தாந்திரிகம். அமாவாசை நாளே அது சூரிய பகவானின் ஆதிக்கம் நிறைந்த நாள். சூரியனுக்கு உரிய தானியம் கோதுமை. இந்த கோதுமை தவிடை பசுமாட்டிற்கு கொடுப்பது அளப்பரிய புண்ணியத்தை சேர்க்கும். கோதுமை தவிடு கிடைக்காதவங்க டைரக்டா கோதுமையை நீங்க வாங்கி கொடுக்கலாம். தண்ணீர்ல அந்த கோதுமையை 3 மணி நேரம் ஊற வைத்ததற்கு பிறகு நீங்க பசுமாட்டிற்கு எடுத்துட்டு போய் கொடுங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, உங்க கையால தாங்க இந்த தானத்தை கொடுக்கணும். அகத்திக்கீரையாக இருந்தாலும் சரி அல்லது கோதுமை தவிடுன்னு எதுவாக இருந்தாலும் உங்களுடைய கையால் பசுமாட்டிற்கு நீங்க கொடுக்கணும். அகத்திக்கீரை கொடுக்கிறவங்க நீங்க கோதுமை தவிடையும் சேர்த்து கொடுக்கலாம். 10வதாக நாம் பார்க்க போகும் மிக மிக முக்கியமான விஷயம்
கோவிலுக்கு நாளைய தினம் பசும்பால் நீங்க வாங்கி கொடுங்க. எந்த கோவிலாக இருந்தாலும் சரி, அபிஷேகத்திற்காக பசும்பாலை நீங்க வாங்கி கொடுங்க. பசும்பால் கிடைக்காத பட்சத்துல பாக்கெட் பால் நீங்க வாங்கி கொடுக்கலாம். நாளைய தினம் எல்லா கோவில்களிலுமே அபிஷேகங்கள் நடக்கும். நீங்க எந்த தெய்வத்திற்கு வேணாலும் வாங்கி கொடுக்கலாம். நாளைய தினம் அபிஷேகத்திற்காக நாம் பால் வாங்கி கொடுத்தோம்னா நம்முடைய பல ஜென்மத்து பாவங்கள் ஒரே நாளில் மறையும். எந்த டைம் அபிஷேகம் நடந்தாலும் நீங்க வாங்கி கொடுக்கலாம். பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை அல்லது கோதுமை தவிடு கொடுக்க போறவங்க காலை 8 மணி முதல் மாலை 6 மணிக்குள்ளாக கொடுத்துருங்க. உணவு மற்றும் பழம் சம்பந்தமான பொருட்கள் கொடுக்கிறவங்க காலை 8 மணி முதல் பிற்பகல் 3 மணிக்குள்ளாக நீங்க கொடுத்துருங்க. வஸ்திர தானம் செய்யறவங்க காலை 8 மணி முதல் இரவு 10 மணிக்குள்ளாக எப்ப வேணாலும் நீங்க கொடுக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.